Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து சும்மா மலேசியாவில் தமிழ் முஸ்லீம் இந்தியன் முஸ்லீமோட வெட்டிங் ரிசப்ஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் கல்யாணம் வந்து மோரோவர் சேமாக இருக்கும். ஸோ எங்களோட ஸ்டைல் வந்து மலேசியாவில் நடக்கிற ஸ்டைல் வந்து சில கிளிம்சஸ் வந்து உங்களுக்கு காட்டலான்னு இந்த வீடியோ நான் எப்போது போஸ்ட் பண்ண வேண்டியது. பட் எனக்கு வந்து வீடு சேஞ்ச் பண்ணுறதுனால லேட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இன்றைக்கி எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணேன். எல்லாருமே ஒரு ஆனிவர்சரி மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம். ஷார்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ட்வின் டவருக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ ட்வின் டவருக்கு வந்து எப்போவுமே வந்து மலேசியானாவே வந்து ட்வின் டவர் தானே ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு அண்ணி வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவில் அண்ணனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் அண்ணன் வந்து பின்னாடி வந்தாங்க. ஸோ அண்ணன் வந்ததோன்னு நான் வந்து இந்த ட்வின் டவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா ட்வின் டவர் முடிஞ்சோடனே கல்யாணம் இருக்கும், வெட்டிங் ரிசப்ஷனு. அது முடிஞ்சோடனே நாங்கள் பங்கூர் போகலாம். ஆல்ரெடி நான் பங்கூர் விலாக் வந்து வீடியோவில் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மலேசியாவில் நீங்கள் எங்கேயாச்சும் வந்தீங்கன்னாக்கா பங்கூர் ஐலேண்ட் கூட நீங்கள் போகலாம். லங்காவி மாதிரி அது ஒரு ஐலேண்ட், பங்கூர் ஐலேண்ட். நீங்கள் அங்கே கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அண்ணியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ ட்வின் டவர் வந்து அவங்க என்ன ரெட்டு கலரில் இருக்குது, மேபி சில்வர் கலரில் தானே இருக்கும். ஸோ ரெட் கலரில் இருக்கே அப்படின்னு வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் என்னென்னு இப்போ தான் நாங்களும் பார்க்குறோம், ரெட் கலரில் வந்து இருக்குது. நைட்டில் மேபி கலர்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க போல், பட் பகலெல்லாம் வந்து சில்வர் கலரில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகான, ஏன்னா நம்ம எப்போவுமே ட்வின் டவர் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தால் அது ஃபுல் வியூ வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த தண்ணி இருக்குல்லையா, தண்ணி தாண்டி அந்த சைடு போய் தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து தள்ளி நின்று இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபுல் வியூ கிடைக்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோ தான். இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு வந்து இந்த ரிசப்ஷனு இந்த வெட்டிங் எல்லாமே வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எப்போவுமே வந்து ஒரு இது மாதிரி பொருந்தோம். என்னென்னா வந்து அவங்க அத்தா நேமும் என்னோடய அத்தா நேமும் வந்து சிமிலராக இருக்கும். சிமிலராக மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்களோட இந்த வெட்டிங் பொறுத்த வரைக்கும் எங்களோட வெட்டிங்கும் ஹஸ்பண்டும் என்னோட அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதேமாதிரி என் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம். எங்கள் ரிஸ்வான் அண்ணனுக்கும் தெரியும் அவங்க எங்கள் அம்மாவோட அதுவும் அவங்க பையன் கல்யாணம்ன்றால அந்த டைமில் கரெக்டாக எங்கள் அண்ணனும் வந்தாங்க. ஸோ வெட்டிங்கும் அப்படியே அட்டன் பண்ணிடலான்னு என்னோடய ஹஸ்பண்ட் சைடும் எங்கள் அண்ணனை இன்வைட் பண்ணியிருந்ததுனால 2 வெட்டிங்கும் எங்கள் அண்ணன் வந்து அட்டன் பண்ணாங்க. வெட்டிங் கிடையாது, வெட்டிங் ரிசப்ஷனு. ஸோ வந்து நாங்கள் 2 ரிசப்ஷனும் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி ட்வின் டவரை, ஏன்னா கரெக்டாக எங்கள் அண்ணன் 10 டேஸ் அந்த மாதிரி தானே பிளான் போட்டாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வெட்டிங்கு ஒரு நாள் போயிடும், ரிசப்ஷன் ஒரு நாள் போயிடும். அதுக்கு முன்னாடியே வந்து நைட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து ரிசப்ஷனுக்கு அந்த இது வந்து ட்வின் டவர் வந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ ட்வின் டவர் பார்க்காம மலேசியாவிலேருந்து போனால் அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மால் இருக்குது. இந்த மால் இந்த 2 டவருக்கு நடுவில் வந்து ஒரு மால் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மால்குள்ளே தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ அந்த மால்குள்ளே தான் வந்து அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த 2த்துக்கும் அந்த மால் வந்து சரியான காஸ்ட்லி இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே பிராண்டட் இருக்கும் இல்லையா? பிராண்டட் எல்லாம் வந்து அந்த மால்குள்ளே இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பிராண்டட் வந்து அந்த பிராண்டட் விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி மால் போகலாம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நாங்களும் வந்து அந்த மால்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்படியே சுற்றி பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் அந்த மால்குள்ளே வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே வந்து போயாச்சு. அங்கே வந்து ஒரு பெட்ரோனஸ் வந்து கார் இருக்குது. எனக்கு அந்த கார் பார்த்தாலே என்னோடய தம்பி ஹாஷிம் ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த அந்த கார்கிட்ட நின்று வந்து டக்குன்னு பாய்ஸ்னாவே காருக்கு வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே தெரியல, பாய்ஸ்னாவே கார்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கார் பார்த்தோன்னே எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். பெட்ரோனஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் காரு. ஸோ அங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா லிஃப்ட்டில் வந்து ஏறியாச்சு. லிஃப்ட்டில் ஏறி வந்து இங்கே வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து அப்படியே சின்ன மால் தான், ஒரு 3 ஃப்ளோர் தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெரிய மாலுன்னு சொல்ல முடியாது. ஒரு 3 ஃப்ளோர் தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த 2 பெட்ரோனஸ்க்கு நடுவில் தான் வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து நாங்கள் சும்மா அந்த லிஃப்ட்டில் ஏறி ஒரு ஃப்ளோர்லேயும் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அப்படியே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து நல்லா சும்மா அப்படியே அந்த ஒரு ரவுண்ட் அடித்தோம். நைட்டு வந்து எதுக்கு 10 மணி வரைக்கும் எப்போவுமே மால் இருக்கும் இல்லையா. ஸோ மலேசியாவில் வந்து 10 o'clock வரைக்கும் மால் இருக்கும். 9:45க்கெலாம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மோஸ்ட்லி. ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு 1 hour இங்கே வந்து அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ அங்கே சுற்றி பார்த்துட்டு சும்மா அப்படியே வெளியில் வந்து அங்கே நிறையா அந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோலாம் இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அப்படி தான் இங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க, பிள்ளைங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. ஸோ இங்கே ஒரு கோல்டன் டிக்கெட் அந்த மாதிரி என்னமோ இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி இங்கே வந்ததுக்கு ஒரு டீ லீவ் மாதிரி குடிக்கலாம். இது டீ லீவ் கிடையாது, அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்டில் வந்து இது வந்து வாங்கினோம். ஸோ அங்கே வந்து எல்லோரும் அப்படியே வந்து டீலாம் வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலாம். கொஞ்சம் ஏன்னா பசியாக இருந்தது. நாங்கள் அந்த மால்லே சாப்பிட்லான்னு நினச்சோம். அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு. பசிக்காக வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம், டின்னர் வெளில போய் சாப்பிட்டுக்கலான்னு. ஸோ அப்படியே வந்து அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வெட்டிங்க்கு தான் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து போனோம். போய் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பணும். இந்த வெட்டிங் பொறுத்த வரைக்கும், வெட்டிங் ரிசப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ஒரு எப்போவுமே எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எப்போவுமே வந்து ஒரு லிங்க் மாதிரி வரும். என்னோடய அத்தா பேரோ அவங்க அத்தா பேரோ சேமாக இருக்கும். அதே மாதிரி வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு. என்னோடய அத்தா பேரோ அவரோட அத்தா பேரோ சேமாக இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இது என்னென்னா இந்த மேரேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்தியாவிலேயே நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்களுக்கெல்லாம். ஸோ மேரேஜ் இருக்கிறேன் அந்த டைமில் நான் இந்தியா போனதுனால நான் அழகாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கவுன்லாம் இந்தியாவில் தான் அழகாக இருக்கும், மலேசியாவில் இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் என்னோடய ட்ரெஸ்ஸும் நான் இந்தியாவில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மேரேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லவா, என்னோடய ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க பையன் கல்யாணமும். ஸோ என்னோடய அம்மாவுக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் கேட்ட ஒரு பேர், அந்த மாதிரி ஒரு பேர். அவங்களோட பையனுக்கும் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கும் ஒரே நாளில் வந்து ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து மத்தியானம் ரிசப்ஷனு, என்னோடய ஹஸ்பண்ட் சைடு ரிசப்ஷனு. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். அங்கே வந்து ரிசப்ஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்து ஹாஜருக்கு வந்து நல்லா அழகான ட்ரெஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ அவள் வந்து அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கள் அண்ணன் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவளை வந்து அழகாக சுற்றி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மேரேஜ் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மலேசியா வந்ததுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக, அவங்க ரொம்ப நாளாக இங்கே வந்து அவங்க இருந்தவங்க. இவங்க தான் மாப்பிள்ளை அம்மா. ஸோ அவங்க வந்து ரொம்ப, இவங்களுக்கும் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க, ஃபரீதமச்சி. ஸோ இவங்களும் தான் வந்து ரொம்ப வந்து மாமியோட வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களோட மருமக தான் இவங்க.
அவங்க. ஸோ அவங்களோட வெட்டிங்க்கு தான் வந்து நாங்கள் வந்து போனோம். ஸோ எங்கள் அண்ணனும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவங்க பையனுக்கு தான் வந்து வெட்டிங்கு. ஸோ அவங்க கூட வந்து எப்போவுமே இப்படி தான் வரும். என்னோடய ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸு, என்னோடய அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்குமே பையனோட கல்யாணம். ஸோ அது வந்து அப்படியே ஒரு கோஇன்சிடென்ஸாக வந்து அப்படியே வந்து ஒரே நாளில் நடந்துச்சு. ஸோ மத்தியானம் இங்கே போய் நாங்கள் வந்து அட்டன் பண்ணி முடித்தோம். எங்கள் அண்ணனும் அட்டன் பண்ணாங்க, மாப்பிள்ளைக்கெலாம் கை கொடுத்தாங்க. நாங்களும் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக அந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு மேரேஜ் நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் வந்து டின்னர் தான் வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து மேரேஜு. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து நானும் என் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணன், ஹபீஸா 4 பேர் மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். மற்ற எல்லாருமே ஒரே ட்ரெஸ் தான், மத்தியானம் போட்ட ட்ரெஸ் தான் வந்து அங்கே நைட்டுக்கும் வந்து நாங்கள் போட்டுட்டு போயிட்டோம். பட் நாங்கள் மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமேனு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மேரேஜ் பற்றி என்னென்னா, என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு, இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸு. ஃபோன்லலாம் பேசிக்குவாங்க. நான் நேரில் பார்த்ததில்ல. நான் பார்த்தது வந்து அவங்கள வந்து 18 இயர்ஸில் எங்கள் நானி வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். அதுவும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 18 இயர்ஸில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த மாப்பிள்ளை வந்து ஒரு 10 இயர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 ஒரு 8 to 10 இயர்ஸ் சம்திங் அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சின்ன பசங்களாக தான் வந்தாங்க எங்கள் நானி வீட்டுக்கு. நானும் சின்ன பொண்ணு தான். அப்போ தான் வந்து 17 சம்திங் எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தது. அதுக்கப்புறமா என்னோடய மேரேஜ்க்கு வந்து அவங்க அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எங்கள் வீட்டுக்கு சிங்கப்பூர் போகும்போது ஒரு வாட்டி பார்த்தோம். அப்புறமா மலேசியாவுக்கும் வந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம். அப்போ நான் சும்மா சொன்னேன், நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணு தம்பி அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த மேரேஜ் வந்து நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து அவங்க மேரேஜும் வந்து அட்டென்ட் பண்ணுறது வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒரே டே 1 டேலேயே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து நானும் என் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணன், ஹபீஸா 4 பேர் மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். மற்ற எல்லாருமே ஒரே ட்ரெஸ் தான். இந்த மேரேஜ் சிங்க் என்னென்னா, நான் சொன்னல என்னோட அம்மாவுக்கு வேண்டியவங்க என் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு வேணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 மருமக இருக்காங்களே, இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அங்கே அந்த தம்பியோட ஒய்ஃபு, அவங்களும் மத்தியானம் நடந்துச்சு இல்லையா, அவங்க மருமக 2 பேருமே டாக்டர் வந்து 2 பேருமே டாக்டரு. ஸோ அதான் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. 2 பேருமே டாக்டரு, 2 பேரோட இதுவும் ரிசப்ஷனும் ஒரே நாள். என் ஹஸ்பண்ட்கோட அம்மாவோட ரிலேட்டிவ், என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரோட பையன், அவங்க 2 பேர் மருமகளும் டாக்டரு, எல்லாமே வந்து அப்படியே ஒரே நாளில் நடந்தது. அதுதான் 2 பேரும் வந்து ஹாப்பியாக வந்து இன்ஷால்லா வந்து இருக்கணும். இவங்க வந்து மாப்பிள்ளையோட அம்மா வந்து இவங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எங்கள் மாமி வந்து கை கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்க தான் எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து இங்கே வந்து அவங்க கூட வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஸோ எங்கள் அண்ணனும் வந்து அங்கே 2 வெட்டிங், என்னோடய மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்கு வந்து அண்ணன் மலேசியா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்து அண்ணன் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ மலேசியா வெட்டிங் இல்லை, இது ரிசப்ஷன் நார்மலாக எப்படி தானே ஃபுட் வச்சுருவாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கிளம்புறோம். 2 பேருமே வந்து ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணிட்டேன். பட் அவங்களுக்கும் ஒரு ரிமெம்பரன்ஸ் ஆனிவர்சரியாக இருக்கும் இல்லையா, எங்கள் அண்ணனுக்கும் வந்து ஒரு ஆனிவர்சரியாக இருக்கும். ஸோ பொண்ணு மாப்பிள்ளையோட ஹாப்பியாக வந்து 2 ஜோடியும் வந்து இன்ஷால்லா அவங்க வந்து ஹெல்த்தி, வெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். ஆமீன்.